இந்திரலோகத்தில் தேவேந்திரன் அசுரர்களை வென்ற மகிழ்ச்சியில் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் அங்கு வந்தார். எப்போதும் சாபத்தையே வழங்குகின்ற துர்வாசர் தன் கையில் இருந்த மலர் மாலையை தேவேந்திரனை வாழ்த்தி அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை வாங்கி மிகவும் அலட்சியத்துடன் யானையிடம் கொடுத்தான். யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. ஏற்கனவே தேவேந்திரனின் செயலால் கோபமுற்ற துர்வாசர் இதை கண்டதும் கண்கள் சிவந்தன. தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? செல்வத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் நாங்கள். லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று அன்னையின் மலர் மாலையை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வச் செருகில் ஆணவத்துடன் அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்க கடவாய் என சாபமிட்டார். துர்வாசரின் சாபம் உடனே பலித்துவிட்டது. தேவேந்திரனின் அனைத்து செல்வங்களும் அவனை விட்டு நீங்கின. இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்குள்ளாக்கினார்கள். இந்திரன் சாப விமோசனம் வேண்டி முனிவரை பணிந்தான். அவரோ, நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார். இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்தான். மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான். பார்க்கடலை கடைந்தால் இழந்த செல்வங்களை பெறலாம் என்றார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார். திருப்பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவக்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு. இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான். திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். மலையை சுற்றி வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை கயிறு போல சுற்றினார்கள். வாசுகியின் தலை பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது மத்தான மந்திரகிரி மலைக்கடலுக்குள் அமிழத் துவங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய வெள்ளை குதிரை வெளிப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐந்தாவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றைத் தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். கடைசியாக தெய்வீகத்தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது வேறு ஒரு விபரீதம் நடந்தது. கடையும் பொழுது வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பானது தனது ஆழகால விஷத்தை கக்கியது. அதன் கடுமையை தாங்க முடியாமல் அனைவரும் துடித்தனர். விஷத்தின் வீரியம் தாங்க முடியாமல் அவதியுற்ற தேவர்கள் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை சரணடைந்தனர். கருணை கடலே, இந்த விஷத்தில் இருந்து எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என சிவபெருமான் காலடியில் முறையிட்டு வேண்டினர். சிவபெருமானும் அவர்களது நிலையை கண்டு மனமிறங்கி அந்த விஷத்தை தன் கைகளால் எடுத்து உண்டார். இதை கண்ட அன்னை பார்வதி, அனைத்து உலகங்களும் சிவபெருமானுக்குள் இருக்கின்றனவே, அதில் உள்ள உயிர்கள் அனைத்தும் துன்பத்திற்குள்ளாகுமே என நினைத்து அம்பிகை கருணையோடு சிவபெருமானின் கழுத்தை தடவினார். அவ்வளவுதான், விஷம் அவரது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற திருநாமம் உண்டாயிற்று. தேவர்கள் அனைவருக்கும் கலக்கம் தீர்ந்தது. அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடினார். மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்தனர். இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்து அவர்களை காப்பாற்றிய காலமே பிரதோஷ வேளையாக கடைபிடிக்கப்படுகிறது.